என் தங்கத்துக்கு என்னாச்சு? உன்னை கையில தாம்மா தூக்கி வச்சிருக்கேன். ஏமக்கா அழுவுற? என்னாச்சு உனக்கு? என் தங்க மயிலுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப அழுவுறீங்க? அழுவாதீங்க, அழுவாதீங்க. இத பாருங்க, மக்க சாப்பிட்டாலா இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டா மாடனு. தூக்கத்துக்கு தான் அழுவுறா போல இருக்கு. புள்ள எங்க குடு மாடனு. நான் இவள தாலாட்டி தூங்க வைக்கிறேன். நீ கொஞ்சம் அம்மா கிட்ட போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இரு. அதுக்குள்ள நான் புள்ளைய தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, புள்ளைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க அம்மா கிட்ட 5 நிமிஷம் பேசினாலே எங்களுக்குள்ள சண்டை வேற வந்துருது. நான் சொல்றேன் மாடனு, கொஞ்ச நேரம் போய் அம்மாவை பார்த்துட்டு வா போ. அவங்க என்ன நினைப்பாங்க? நான் போய் அவங்கள பாப்பேன். நீங்க போய் பாருங்க பாருன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு எப்ப இஷ்டமோ அப்ப போய் உங்க அம்மாவை பார்த்து நான் பேசுவேன். சும்மா என்ன நச்சு பண்ணாதீங்க. ஒண்ணும் இல்ல மாடனு, ஒத்தையிலேயே கிடக்குறாங்களா, பேசுறதுக்கு யாருமே இல்ல. அதுதான் உன்னை போய் கொஞ்ச நேரம் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வான்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்ப நேரமோ அப்ப போய் எங்க அம்மா கிட்ட பேசு. அப்போ ஒண்ணு பண்ணு மாடனு, நீ புள்ளைய உறங்க வையு. நான் போய் எங்க அம்மா கிட்ட சத்த பேசிட்டு வரேன். சரியா? சரிங்க. நீங்க போய் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் புள்ளைய தூங்க வச்சுட்டு அப்படியே லட்சுமி அக்கா சுமதி அக்காலாம் என்ன பண்றாங்கன்னு ஒரு எட்டு போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ ஒன்னும் போக வேண்டாம். எங்க அம்மா கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருடின்னு சொன்னதுக்கு என்கிட்ட சண்டைக்கு அப்படி வர. இப்ப அவங்கள மட்டும் பார்க்க போற அப்படிங்கிற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். புள்ளைய உறங்க வச்சுட்டு நீயும் உறங்கு. ஆராரோ ஆரிரரோ என் தங்கமயில் நீ தூங்கடி. ஆராரோ ஆரிரரோ. பேசாம தூங்குடி. உன்னை தூங்க வச்சுட்டு தான் நான் எல்லா வீட்டுக்கும் போலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நீ தூங்கவே மாட்டேங்கிற. இந்நேரம் சுமதி அக்கா லட்சுமி அக்காலாம் விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இவளை தூங்க வைக்கிறதே எனக்கு பெரிய பாடா இருக்குது போ. பாட்டு பாட்டு. தூங்கிட்டா போல இருக்கு. சரி, நாம அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். ஏக்கா லட்சுமி அக்கா, நம்ம மாடனோட ஃப்ரெண்ட் இருக்குதுல்ல, பக்கத்து வீட்ல பானுன்னு, அவங்க வீட்ல என்ன சண்டையா நேத்து. ஆமாடி சுமதி, நேத்து யாரோ எனக்கு சொன்னாங்க. என்னவக்கா சண்டை? எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்களா புருஷனும் பொண்டாட்டியும்? அது என்னன்னு எனக்கு தெரியாது சுமதி. சண்டைன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். நான் அதை காதை கொடுத்தாலும் கேட்க கிடையாது. மத்தவங்க சண்டை நம்மளுக்கு எதுக்குடி? இங்க பாருடி சின்ன பொண்ணு, இந்த லட்சுமி அக்காவுக்கு எல்லா விஷயம் தெரியும். நாம கேட்க போனா எனக்கு தெரியாது. அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏய் உறங்கிட்டியா? எழுந்திரி தூர. என்னடி உனக்கு உறக்கம்? சும்மா அடியில படுத்து கதை கேட்டுட்டு இருக்கறான்னு பார்த்தா உறங்கிட்டு கிடக்குறான். அதுக்குன்னு எப்படி அக்கா தள்ளி விடுவ? லட்சுமி அக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? செருப்பு சத்தம் ரோடு வரையும் கேக்குது, பாத்துக்குங்க. பாமாடனே, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம்? புள்ள உறங்கிருச்சா? உறங்க வச்சதும் மாமியாரி அப்படி விட்டா நீங்க வந்த? அதாக்கா, என் வீட்டுக்காரர் போய் என் மாமியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்படியே உங்களை எல்லாம் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. ஆமா மாடனே, உன் ஃப்ரெண்ட் அந்த பானு இருக்குதுல்ல, நேத்து என்னடா வீட்ல ஒரே சண்டையா இருந்தது? ஆமாடி மாடனே, சத்தம் ஊடு வரையும் கேட்டது. பிள்ளைங்க எல்லாம் பயந்து போச்சு பாத்துக்கோ. நம்ம ஒரு நியூஸ் வேணும் அப்படின்னா நம்ம மாடனு கிட்ட வந்துட்டா போதும்க்கா. ஏ டு இஜெட் எங்க வீட்ல என்ன நடந்தது, மாமியா மருமகளுக்குள்ள என்ன சண்டை எல்லாம் புட்டு புட்டு வைப்பா. ஏய் சின்ன பொண்ணு, என்னென்ன ஆல் இண்டியா ரேடியோன்னு நினைச்சுக்கிட்டியா? எல்லா வீட்ல என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு அது உங்களுக்குலாம் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு. சரி சரி, கோச்சிக்காதே. உன் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் உனக்கு விஷயம் தெரியும்னு கேட்டேன். ஆமாக்கா, நேத்து எனக்கு போன போட்டு ஒரு அழுக பாத்துக்குங்க. மாமியா மருமகளுக்குள்ள அப்படி ஒரு சண்டை வந்திருக்குது. அப்படியே மாடனே, அவன் பூட்டுக்காரன் சத்தமெல்லாம் கேட்டுச்சா? ஐயோ அம்மானு, அவன் எதுக்கு உள்ள போனா? அது ஒண்ணு இல்லக்கா, மாமியாலும் மருமகளும் கட்டி பிடிச்சிட்டு உருண்டுகிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா வீட்டுக்காரனாடா? 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணலான்னு நடுவுல பூந்துருக்கிறான். பிடிச்சா அவரையும் உருட்டுன்னு உருட்டி பெரட்டி எடுத்திருக்கிறாங்க. ஐயோ அம்மானு சத்தம் எனக்கே கேட்டுச்சுன்னா பாத்துக்குங்களேன். சண்டை ரொம்ப முத்தி போச்சு. வீட்டுக்காரன் நடுவுல பூந்துக்கிட்டு ஐயோ அம்மானு கத்த, பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒடியாந்து அப்புறம் விலைக்கு விட்டு மாமியா மருமவளையும் சமாதானம் படுத்துனாங்களாம். ஆனா மாடனே, நான் அந்த சண்டையை நேர்ல நாங்கெல்லாம் பார்க்கவே இல்ல. நீ சொல்றத பார்த்தா அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குது. ஆமா, உனக்கு என்னக்கா அவ்வளோ அக்கறையா கேக்குற?
சுமதி அக்காவுக்கு வேலையே அதுதானே. எந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலினா மண்டைய வெடிச்சு போயிரும். ஆமாண்டியே, நான் ஒவ்வொரு வீட்லயும் என்னென்ன நடக்குதுன்னு நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்கோ. சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. எதுக்கு மாமியா மருமகளும் உருண்டுகிட்டாங்கன்னு நான் சொல்றேன், கேளுங்க. ஆனா நான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்றேன். நீங்க யாருமே யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி சரி, சொல்லு சொல்லு. சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சுமதி அக்கா லட்சுமி அக்காவை பத்தியெல்லாம் எனக்கு பயம் இல்லை. அவ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாளுங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. எல்லாத்திட்டையும் சொல்லிவிடுவான்னு. ஆமாண்டி, அவங்க ரெண்டு பேரும் வாயே திறக்க மாட்டாங்க. எந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் அவங்க யாருக்கிட்டையும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் ஊடு ஊடா போய் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு வரேன். இங்க பாரு, சுமதி அக்கா கூட அன்னைக்கு 1 லிட்டர் பால் எல்லாம் 1 லிட்டர் தண்ணியா கலந்தாங்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தி வாங்கினாங்க. நான் யாருக்கிட்டையுமே சொல்லலையே. அடியே சின்ன பொண்ணு, சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு அக்காவோட ரகசியத்தை இப்படி வெட்ட வெளியா சொல்லிவிட்டியாடியே. ஏன்டி, நான் என்னகிட்ட பால்ல தண்ணியா கலந்து நீ அதை பார்த்த? நீ எப்படி நீ என்ன பத்தி பொய் சொல்லலாம்? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு இப்ப. அக்கா சண்டை போடாதீக்கா. அவ தெரியாம உண்மையெல்லாம் சொல்லிவிட்டா. அக்கா அடிக்காதக்கா. ஒரு வீட்டு கதையை சொல்ல போய் இப்போ உங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துருச்சுக்கா. அக்கா அடிச்சுக்காதீக்கா. இவளுக்கு வர வர வாய்க்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாருமே இதுவரை குறை சொன்னதில்ல, நான் பால் ஊத்துனதில்ல. நான் எங்கடி பால்ல தண்ணிய கலந்து நீ பார்த்த? இத பாரு, இப்ப வச்சிருக்கிற டீ கூட ஊட்டு பால்ல போட்ட டீ தான். முன்னையெல்லாம் 2 டம்ளர் தண்ணிய சேர்ப்பேன். இப்ப எல்லாம் தண்ணி சேர்க்கிற வேலையே இல்லடி. தண்ணி ஆட்டம் தான் பால் இருக்குது. இந்தடா, அப்ப நீயும் சொல்றியா நானும் பால்ல தண்ணி கலக்குறேன் அப்படின்னு? அந்த வேலையெல்லாம் நான் எப்பயுமே செஞ்சதில்ல. அக்கா எங்க வீட்லயும் பிள்ளைக்கில இருந்து எல்லாத்துக்கும் பாலும் உங்க வீட்டுல தான் வாங்குறோம். அதுவும் அப்படித்தாக்கா. நானும் அடுப்புல நின்னுகிட்டு பொங்குமான்னு பாப்பேன். பொங்கியே வராதுக்கா. அவ்வளோ தண்ணியா சேர்க்கறது. மாடனே, வர வர உங்களுக்கு எல்லாம் ரொம்ப திமிராகி போச்சு. உங்களுக்கு எல்லாம் நானே காலையில எந்திரிச்சு பாலை கறந்து கொண்டாந்து ஊத்துறேன் பாரு. என்ன சொல்ல முடி? ஆமா, பால் நீ கறக்குற. ஆனா உன் மாமியாக்காரி தானே ஊடு ஊட கொண்டாந்து பாலை ஊத்துது. ஓ, அதுதான்க்கா விஷயம். நம்ம சுமதி அக்கா பால்லாம் கறந்துடுறாங்க. ஆனா உங்க மாமியா தான் நடுவுல என்னமோ வேலைத்தனம் பண்ணி இருக்குது. என் மாமியா கிளவி பண்ண வேலை உங்களுக்கு நடுவுல எல்லாம் நான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு கச்சேரி நடக்க போகுது. எல்லாரும் கவனமா கேளுங்க. பாத்தியாக்கா, ஊர் நாயத்தை அவ்வளவு இதா கேட்ட. இப்ப உங்க வீட்டுலயே நடக்க போகுது. இன்னைக்கு உங்க வீட்டுலதான் மாமியா மருமவ சண்டையா? உன் வீட்டுக்கார நடுவுல வராம இருந்தா சரிதான். என்னையெல்லாம் கண்டா உங்களுக்கு அவ்வளவு ஒரு கிண்டலா இருக்குதுல்ல. இன்னைக்கு என் மாமியால இன்னைக்கு நானு பாத்துறேன், வாரேன். ஊர் நாயம்னா அப்படி தேனாட்டம் இனிக்குது. தான் வீட்டு நாயம்னா வேப்பங்காயாட்டம் கசக்குது. இந்த சுமதி அக்காவை திருத்தவே முடியாது. ஆமா மாடனே, ஒவ்வொரு வீட்லயும் டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா அந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா மண்டையே வெடிச்சு போயிரும் பாத்துக்கோ. சரிக்கா, அந்த டீய ஆறிற போகுது. சூடா ஊத்து. என் புள்ள எந்திரிச்சுக்கோ. இல்லைன்னா என் மாமியாக்காரி என்கிட்ட சண்டைக்கு வந்துருவா. அப்புறம் எங்க வீட்டுலயும் பஞ்சாயத்து தான் நடக்கும். மாடனே, புள்ள உறங்குது, எழுந்துக்குச்சுடி. வாடி கொஞ்சம் சீக்கிரம். உன்னதான் காணான்னு கூப்பிடுறா. வரங்க. அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருங்க, நான் தான் வந்துடுறேன். பொறுக்காதே. நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா காலையிலேருந்து நைட்டு வரையும் நாம தான் தூங்க வைக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் கூட இந்த பிள்ளைய பார்த்துக்க முடியல. சரிக்கா, நான் வரேக்கா.